ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தயிர் சாதம் எப்படி சுவையாக செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசியை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச அரிசியை குக்கரில் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு அது கூட 1 டம்ளர் பால் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்தால் இது மாதிரி குழைவான சாதம் கிடைக்கும். அதில் நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா தளன்னு கிண்டி எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஒரு 3 பீஸ் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்தா தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலில் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அது கூட ஒரு சின்ன கேரட்டை திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதும் நம்மளை ரெடி பண்ணி வச்ச சாதத்து கூட இதை சேர்க்கணும். சாதத்து கூட சேர்த்து நல்லா இதை கிண்டி விடணும். கிண்டி வச்சு இது கொஞ்சம் ஆறுனதும் அது கூட 1 டம்ளர் தயிர் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு விடணும். விட்டால் இப்போது சுவையான தயிர் சாதம் ரெடி. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு ஒரு ஊறுகாய் மட்டும் போதும். அது கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.